பழைய ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 2026 ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களே, இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு மிக அற்புதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா வருடம் பிறக்கும் போது குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனக்காரகன் மட்டுமல்ல, அவர் வந்து என்னன்னா 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி. 11ங்கிறது பாத்தீங்கன்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்துக்குரிய அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து என்னன்னா பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு மூலமாக பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பாக்கெட்ல வந்து என்னன்னா பணம் வந்து கொண்டே இருக்கும். அது என்னென்ன வழிகள்லாம் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்த காலத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து என்னன்னா பல மடங்கு லாபங்கள் வருவதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் என்பது நிச்சயம் வரும். அதே நேரம் நீங்க விவசாயத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா விவசாயத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது விவசாய மகசூல் பாத்தீங்கன்னா நிச்சயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் என்பது இந்த வருடத்தில் நிச்சயம் உங்களுக்கு வரும். அடுத்து கால்நடைகளை நீங்க வளர்க்குறீங்க, இல்ல கால்நடைகளை வச்சு நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் வருமானங்கள் வரும். கால்நடைகளுடைய எண்ணிக்கை பெருகுவதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் மூத்த சகோதர சகோதரியினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அவர்கள் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் இருக்கிறது. அடுத்து குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுக்கிறதுனால வேலையில பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அந்த நல்ல முன்னேற்றத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த குரு பகவானுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல விழுகிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ப்ரொமோஷன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சம்பள உயர்வின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானங்கள் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. என்னன்னா லோனுக்காக ஏதாவது அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல நிச்சயமாக உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த லோன் கிடைப்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா வருமானங்கள் நிச்சயம் உங்களுடைய பாக்கெட்ல வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையானது 10ஆம் இடத்துல விழுகிறதுனால தொழில் பண்றவங்களுக்கு மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யாரெல்லாம் இந்த டைம்ல வந்து தொழில் பண்றீங்களோ அவங்களுடைய தொழில் வந்து என்னன்னா பல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி தொழில் பாத்தீங்கன்னா பல மடங்கு விரிவாக்கம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கத்துல கடந்த காலத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா தங்கத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கத்தின் மேல பாத்தீங்கன்னா அதிக அளவு ஆசை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026ல ரிஷபராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வையானது 6ஆம் வீட்டுல விழுகிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அடுத்து இந்த குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை 10ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. பாத்தீங்கன்னா செல்வாக்கு, பெயர், புகழ் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய புகழ் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக இந்த 2026ல ரிஷபராசினியர்களுக்கு பணம் பல வழிகள்ல வந்தாலும் வருடம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா முதல் 2.5 மாதங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து என்னன்னா வக்ரமாக 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால முதல் 2.5 மாதங்கள்ல மட்டும் பண விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சு விஷயத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் குடும்பத்துல வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இஎன்டின்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதனால பாத்தீங்கன்னா ஒரு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால வருடம் பிறக்கும் போது முதல் 2.5 மாதங்களுக்கு பாத்தீங்கன்னா பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சு விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா 2026ஆம் வருடத்துல முதல் பாதியில வந்து என்னன்னா அற்புதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்களுக்கு வேலையில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. வேலையில வந்து பதவி உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்க போகிறது. அதே மாதிரி மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அக்கம் பக்கத்துல இருக்கிற எதிரிகளுடைய தொல்லை பாத்தீங்கன்னா குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் வருடத்தினுடைய முதல் 2.5 மாதங்கள் மட்டும் வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார். ஏன்னா வக்ர குருவினுடைய பார்வை வந்து 6ஆம் இடத்துல விழுகிறதுனால முதல் 2.5 மாதங்கள்ல மட்டும் வேலை பார்க்கும் இடத்துல வந்து என்னன்னா கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வேலையில வந்து ஒரு அதிக அளவு முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு, அதே மாதிரி
மாதிரி வந்து ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய முதல் 2.5 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தினால பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் பாதியில பாத்தீங்கன்னா தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் பாத்தீங்கன்னா பல மடங்கு விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிற ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல வந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய அளவு இருக்கிறது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால திருமண யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது 7ஆம் வீட்டுல விழுகிறதுனால குரு பெயர்ச்சிக்கு பிறகும் பாத்தீங்கன்னா திருமண பாக்கியம் என்பது ரிஷபராசினியர்களுக்கு இருக்கிறது. ஆக இந்த 2026ஆம் வருடத்துல பாத்தீங்கன்னா அநேக ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் இருக்கிறது. இல்லை என்றால் உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மறைமுகமான வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் என்பது நிச்சயம் பெறும். ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைமுகமான வழியில பாத்தீங்கன்னா பல வழிகள்ல உங்களுக்கு பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 2026ஆம் வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே விலகி நிச்சயம் வந்து மகிழ்ச்சிகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. செலவினங்கள் குறைந்து வரவுகளும் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலத்துல அவமானங்கள் ஏற்பட்டிருந்தீங்கன்னா அது எல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் வருடத்தினுடைய முதல் 2.5 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த சமயங்கள்ல மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து 2026 ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த கடக ராசிக்கு வர்ற குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி, அதாவது லாபஸ்தானத்துக்குரிய அதிபதி. அவர் வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் அடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பாவினுடைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்பாவினுடைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை ஏற்றத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமாக பாத்தீங்கன்னா பெயர் புகழ் வருவதோடு மட்டுமல்லாமல் வருமானங்களும் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பழைய புராண கோவில்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்பாவினுடைய முழு ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் நிச்சயம் கிடைக்கும். அவர்களுடைய சப்போர்ட்டின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் பாத்தீங்கன்னா உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். நட்பு வட்டங்கள் பாத்தீங்கன்னா விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜவுளி தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சியின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபங்கள் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்துல மனசுல வந்து ஒரு தைரியம், ஒரு தெம்பு, உற்சாகம் இது எல்லாமே உங்களுக்கு பிறக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். காதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு அஞ்சி பயப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த 2026ல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல புதிய சொத்துக்கள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்துல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கும் தாயாருக்கும் பாத்தீங்கன்னா உறவுகள்ல வந்து விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தாயாரிடம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. காதலிக்கிற ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து காதல்ல வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா காதல்ல வந்து சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சண்டை சச்சரவுகள் வந்தாலும் பெரிதான அளவுக்கு பாத்தீங்கன்னா தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படாது. ஏன்னா குரு பகவானுடைய விசேஷ 9ஆம் பார்வையானது இந்த சனி மேல விழுகிறதுனால சனி பாத்தீங்கன்னா பெரிதாக காதல்ல வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டாரு. ஆனால் சண்டை சச்சரவுகள் என்பது அவ்வப்போது வந்து போகும். ஆனால் அது உங்களை பாதிக்காது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து என்னன்னா வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக குரு பகவான் வக்ரமான காலங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வக்ரமான காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது 8ஆம் இடத்துல விழுகிறதுனால ஏதாவது ஒரு விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா
இந்த வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா, தொழிலின் மூலமாக பாத்தீங்கன்னா லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கூட்டு தொழில வந்து தாராளமாக இந்த சமயத்தில் நீங்க ஈடுபடலாம். கல்வியை பொறுத்தவரைக்கும் இந்த 2026ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வந்து படிப்புல வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு, தடை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேர் பாத்தீங்கன்னா படிப்பை வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரம் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக அளவு உயர் மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகம் வருடத்தினுடைய பிற்பகுதியில இருக்கு. அதனால வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் முயற்சி செய்தால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க படிப்புல வந்து உதவி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. இந்த 2026ல ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியினால பாத்தீங்கன்னா யோகங்கள் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் இந்த நேரத்துல நீங்க தங்கம் அல்லது வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக வருமானங்கள், முதலீடுகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல வந்து நீங்க நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பிள்ளைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சை வந்து கேட்க மாட்டார்கள். அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வருஷத்துடைய ஆரம்பத்துல வந்து பூர்வீக சொத்துல வந்து என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு செலவுகளோ ஏதாவது ஒரு வகையில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால பூர்வீக சொத்துல வந்து என்னன்னா ரொம்ப கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடத்தினுடைய முதல் 2.5 மாதங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அதே நேரத்துல சனி பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல விழுகுது. நீங்க ஏதாவது ஒரு பேச போய் அது ஒரு சண்டையில முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2026ல முதல் 2.5 மாதங்கள்ல வந்து என்னன்னா உங்களுடைய பேச்சுக்களையும் செயல்பாடுகளையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக உங்களுடைய குடும்பத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதனாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து குழப்பமோ, சண்டை சச்சரவோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்கும்போது வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத ரொம்ப சரிபார்த்து வாங்கணும். வண்டி வாகனத்துல செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக 2026 ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு பணம் பாத்தீங்கன்னா பல வழிகள்ல வந்து நிறைய போகிறது. அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணமும் நடைபெற போகிறது. வேலையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்க போகிறது. பதவி உயர்வு கிடைக்க போகிறது. சம்பள உயர்வு கிடைக்க போகிறது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பாத்தீங்கன்னா பண வரவுகள் பெருக போகிறது. ஆக இந்த வருடத்துல உங்களுக்கு பல நன்மைகள் வந்து காத்திருக்கிறது. சோ 2026 ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்த வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.